இமாம்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, சில இமாம்கள் பேசுகிறார்கள் தைரியத்தோடு, இருந்தாலும் உள்ளூர்ல முத்தவள்ளிக்கு பயம், அவங்களுக்கு பயம். நாம் கேட்கிறோம், ஆலிம் பெருமக்களே, குரானை கற்றவர்கள் நீங்கள், இறைவன் சாமானிய மனிதனை விட உங்களுக்கு அதிகமான அறிவை கொடுத்திருக்கிறான். அப்படி என்றால் இந்த சத்திய மார்க்கத்தை நீங்கள் எவ்வளவு அழகாக எடுத்து வைக்க வேண்டும். சாமானிய ஒரு மனுஷனுக்கு பயப்படுற மாதிரி நீங்கள் சக மனிதனுக்கு பயப்படலாமா? பள்ளிவாசல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சத்தியத்தை வஸ்தகபிமா தூவர் போட்டு உடைச்சிட்டு போயிட்டே இருக்குமா இல்லையா? அவர் சொன்னா என்ன, இவர் சொன்னா என்ன, நான் குரானை படிச்சிருக்கிறேன், ஹதீஸ படிச்சிருக்கிறேன், இதுதான் சத்தியம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. தயவு செய்து உங்களது பிடிவாதத்தின் வழியாகவும் நீங்கள் சில மக்கள் மீது கொண்டிருக்கிற கோபத்தின் காரணத்தினாலும் மக்களை தயவு செய்து வழிகெடுத்து விடாதீர்கள். எந்த ஒரு பள்ளிவாசல் இமாமும் தர்காவை தூக்கி பிடிக்கிறது கிடையாது. எந்த ஒரு பள்ளிவாசலுடைய இமாமும் தர்காக்கள் போங்கன்னு பெரும்பாலும் வலியுறுத்துறது கிடையாது. தர்காக்களை சார்ந்து இருக்கிற பள்ளிவாசல் இருந்தா மட்டும்தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கரெக்ட், நீங்க போறதில்ல, அதை ஊக்குவிக்கல. ஆனால் தர்காவுக்கு செல்லுகிற மக்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்களே, அந்த மக்களை நீங்கள் ஏன் ஜிம்மாக்களின் உரையின் வழியாக, தனிப்பட்ட பேச்சுக்களின் வழியாக அவர்களுக்கு நேர வழியை எடுத்து சொல்லவில்லை? போய் நாகூர் ஆண்டவர்னு பேர்லயே இணை வச்சுட்டு இருக்கிறானே, அவர் இடத்துல போனா புள்ள கிடைக்கும் நினைக்கிறானே, இந்த அவுளியாட்ட போனா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நினைக்கிறானே, இந்த அவுளியாட்ட போனா கடன் தீரும் நினைக்கிறானே, இந்த அவுளியாட்ட போனோம்னா நமக்கு இருக்கிற நோய் நிவாரணமாகும் நினைக்கிறானே. இப்படி அல்லாஹ் மட்டுமே உள்ள அதிகாரத்தை அவுளியாக்கள் இடத்துல, இறந்து போன மக்கள் இடத்துல இன்றைக்கு சமுதாய மக்கள் போய் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை? உங்களுக்கு பயான்கள்ல மக்கள் நம்புறாங்க. நமக்கு என்ன கவலை தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு இல்ல, உண்மைதான். இங்கே வரக்கூடிய மக்களுக்கு இணை புற சாயல பிடிக்காது. ஆனால் உங்களை சார்ந்து வரக்கூடிய மக்கள் எப்படி வருகிறார்கள்? நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை வேத வாக்காக நம்பி வருகிறார்கள். நீங்க எதை சொன்னாலும் கேட்பாங்க. தயவு செய்து அந்த மக்களுக்கு எப்படியாவது இந்த தூய இஸ்லாத்தை நீங்கள் சொல்லிவிடுங்கள். நம்ம தானே சொல்லணும். இறந்து விட்டவர்கள் ஒருபோதும் பேச மாட்டார்கள். திருக்குரான் தெளிவாக அதை பேசுகிறது. அப்ப அழகாக திட்டவட்டமாக தெரிகிறது. இஸ்லாத்திற்கும் மற்ற மத கோட்பாடுகளுக்கும் உள்ள ஒரே விஷயம் என்ன? அல்லாஹ் ஒருவன். ரசூலுல்லாஹ்வே போய் நம்ம கையேந்த கூடாது அப்படிங்கும் பொழுது, ரசூலுல்லாஹ்வை விட நாகூர் ஆண்டவர் பெரியவரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நம்ம இந்த அவுலியா பெரியவரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அஜ்மீர் தர்கா அவுலியா பெரியவரா? யோசித்து பாருங்கள், அழிந்து போயிடுவோம். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு பண்பை ஒருபோதும் அல்லாஹ் யாருக்கும் விட்டு தர மாட்டான். அப்ப இந்த இணைப்பு விஷயத்துல இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ ஆலிம் உலமா பெருமக்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம். நீங்க அவங்களை அழகான முறையில நேர்வழி கொண்டு வர முடியும். நீங்கள் உங்களது பயான்களிலே அவர்களுக்கு அழகான அறிவுரையை சொன்னால் ஏற்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் காத்திருக்கிறது. ஆனால் சொல்ல மறுக்கிறீர்கள். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு மேட்டரா பேசணுமான்னு. இதை பேசாம என்ன இஸ்லாம் இருக்குது?